Hi students, welcome to BMI Max, 10th Standard Max, 3rd chapter Algebra, exercise 3.2 la first sum la 4th subdivision 3x cube plus 3x square plus 3x plus 3 and 6x cube plus 12x square plus 6x plus 12. 4th subdivision f of x equal to 3x square 3x cube plus 3x square plus 3x plus 3. ஒன்று f of x எடுத்துக்கிறோம், ஒன்று g of x எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து இது எல்லாமே வந்து 3 3 3 3ன்னு இருக்குது. இப்போ எல்லாமே இது வந்து 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 3 வந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 3 கேன்சல் ஆயிரும், எக்ஸு ப்ளஸ் இங்கே 3 1 is 1 3. அப்போ இங்கே 1 எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு g of x 6x cube ப்ளஸ் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 12. இதில் காமனாக 6 வெளியே எடுக்கலாம். இது எல்லாமே 6ஆல் டிவைட் ஆகும். இப்போ 6 வெளியே எடுத்தோம்னா இங்கே 6x கியூப் இருக்குது. இங்கே எக்ஸ் வந்து நம்ம வெளியே எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே இது வந்து கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. இது ரெண்டுலேயுமே எக்ஸ் தான், எக்ஸ் இல்லை. அதனால் நம்ம வெறும் இந்த நம்பர் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போ இங்கே 6 எடுத்தோம்னா இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர், இது 6 2 12, அதனால் 2x ஸ்கொயர் ப்ளஸ் இது எல்லாமே டிவைடட் பை 6ன்னு தான் அர்த்தம். 6 வெளியே எடுக்கிறோன்னா டிவைடட் பை 6, இதுவும் டிவைடட் பை 6, இதுவும் டிவைடட் பை 6, இது டிவைடட் பை 6, இது டிவைடட் பை 3, இதுவும் டிவைடட் பை 3. அப்போ இங்கே 6 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸ் கியூப் இருக்கும் ப்ளஸ் 2 இருக்கும், 6 2 12, அதனால் 2, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 6 6 கேன்சல் ஆயிரும், ஒரு எக்ஸ் தான் இருக்கும். அப்போ இது எக்ஸ் ப்ளஸ் இது 2 6 12, அப்போ 2. அப்போ ஜிசிடி வந்து இந்த 3க்கும் 6க்கும் ஜிசிடி. இது வந்து நம்ம கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எல்சிஎம் போட்டு கண்டுபிடிப்போம். அப்போ இங்கே 3க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 3க்கு வந்து 1 ஜிசிடி கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி இங்கே 6க்கு போட்டோம்னா 3 2 2 3 சார் 6, மறுபடியும் இது 2ஆல் போட்டோம்னா 1. அப்போ இங்கே 3க்கு வந்து இதுக்கு 3 மட்டும்தான் இருக்குது, 3 × 1, இங்கே 3 × 1, இது வந்து 3 × 2 × 1. அப்போ நம்மளுக்கு இது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது 3. அப்போ ஜிசிடி வந்து இந்த 3 தான் வந்து ஜிசிடி. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே பவர் வந்து க்யூப் தான் இருக்குது. இதுலேயும் க்யூப் இருக்குது, இதுலேயும் க்யூப் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம் பார்க்கணும். ஸ்கொயர் டேர்ம் பார்த்தோம்னா இதுலேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஆனால் இதில் 2x ஸ்கொயர் இருக்குது, இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ இங்கே இந்த 2x ஸ்கொயருங்கிறத பெருசு. அப்போ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம உள்ளே எழுதிட்டு இதையே டிவைசராக வச்சுக்கணும். இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இதில் வந்து இதுலேயும் க்யூப் இருக்குது, இதுலேயும் க்யூப் இருக்குது. அதனால் இப்போ இது ரெண்டுமே க்யூப் இருக்கிறதுனால அடுத்த டேர்ம் பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் பார்த்தோம்னா இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இதில் 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2x ஸ்கொயர் தான் பெருசு. அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை உள்ளே எழுதி இங்கே வெளியே இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் 1ஆல் டிவைட் பண்ணணும். இதுதான் டிவைசர், இது டிவிடெண்ட். இப்போ இங்கே வந்து எக்ஸ் கியூப் இன்ட்டு இது வந்து எக்ஸ் கியூப், இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் கியூப் பண்ணோம்னா எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிரும், 1 தான் இருக்கும். அப்போ இது 1 போடணும். 1 × எக்ஸ் கியூப், இங்கே 1 × எக்ஸ் ஸ்கொயர் 1 × எக்ஸ் எக்ஸ் 1 × 1 1. இப்போ இது எல்லாமே ப்ளஸ் இருக்கிறனால எல்லாமே ப்ளஸ் சைன். இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ், எல்லாமே மைனஸ் ஆயிரும். எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிரும், இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 2x ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 2ல் 1 போச்சுன்னா 1. ஏன்னா ரெண்டு வேறு சைன், இங்கேயும் வேறு சைன். அதனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் போடணும். இப்போ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ மறுபடியும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ஆல் இந்த டேர்மை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 உள்ளே எழுதி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அடுத்து எக்ஸ் டேர்ம் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம அதையே 0xன்னு கூட வச்சுக்கலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1ன்னு இப்படி வச்சுட்டு இப்படி மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ இப்போ எக்ஸ் கியூபு எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணோம்னா இங்கே எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னால் இங்கே 3x, இங்கே 2x இருக்குது. அப்போ ஒரு எக்ஸ் இருக்கும். இதில் 3ல் 2x போச்சுன்னா ஒரு எக்ஸ். அப்போ இங்கே எக்ஸ் போட்டுக்கணும். எக்ஸ் × எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் கியூப். அடுத்தது இங்கே 0x இருக்குது, 0x × எக்ஸ் வந்து 0x ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இது.
இது இப்படி போட்டுக்கலாம், இல்லை இப்படியே வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு 1 வந்து எக்ஸ் தான் வரும். அது எக்ஸ் டேர்முக்கு நேராக தான் போடணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்முக்கு நேராக போட முடியாது. அப்போ இங்கே எக்ஸ் இன்ட்டு 1 வந்து எக்ஸு. அப்போ இங்கே 0x² வந்து இங்கே 0 தான் வரும். 0x² தான் வரும். இப்போ மறுபடியும் இங்கே கேன்சல் மைனஸ் பண்ணோம்னா ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். இங்கே மைனஸ், இங்கே இதுவும் மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ். இப்போ x³ கேன்சல் ஆயிரும். இந்த x² அப்படியே தான் இருக்கும். x², இங்கே ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. இது கீழே இறக்கலாம். இப்போ x² + 1, இங்கேயும் x² + 1. அப்போ இந்த x²ஆல் டிவைட் பண்ணோம்னா ரெண்டும் கேன்சல் ஆயிரும், 1 தான் இருக்கும். அப்போ இங்கே +1, இங்கே ப்ளஸ் இருக்கிறனால இங்கே ப்ளஸ், இங்கே 1. இப்போ 1 × x², இங்கே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 1 × 1 வந்து 1. இப்போ மைனஸ் பண்ணோம்னா சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும், ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். இப்போ ரெண்டுமே மைனஸ் ஆயிரும். x² கேன்சல் ஆயிரும், 1 கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே 0 வந்துடுச்சு. அப்போ இதுதான் வந்து ஜிசிடி. நம்ம ஆல்ரெடி அங்கே அந்த 2 ஈக்குவேஷன்லேயும் 3 வந்து ஜிசிடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ அந்த 3 இன்ட்டு இந்த x² + 1 இதுதான் வந்து ஜிசிடி ஆஃப் திஸ் பாலினாமியல்ஸ். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.